ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட டெய்லியுமே நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. பட் ஆனால் என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸில். பட் இருந்தாலும் நிறைய வந்து விட்டு போகுதில்ல, அந்த விட்டு போன கமெண்ட்ஸ் தாங்க இப்போ ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது, கெடாரி கண்ணை வந்து பருவத்துக்கு வரலின்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்க. கெடாரி கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஃபீடே வந்து நல்லா ஊக்கமாக கொடுக்கணும். முதல்ல வந்து நல்லா வந்து ஃபீடு கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாம் பழக்கணும்னா தான் அது வந்து நல்லா குடித்து நம்மக்கிட்ட வந்து செட் ஆகும். நம்மக்கிட்ட செட் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா வளருங்க. எங்களது முதல்ல ஒரு கெடாரி கன்று வந்து நஸ்க்குன்னே இருந்தது. அது நல்லா இதாகவே இல்லை, க்ரோத்தே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அது வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ப்ரோட்டீனு கால்சியம் எல்லாமே நல்லா கலந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீடே வந்து கொடுக்கணும். அப்போ தான் கன்றுக்குட்டிகளுக்கு வந்து நல்லா ஊக்கம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதோட தாய்ப்பால் மாட்டுப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்காவது கன்றுக்குட்டிகளுக்கு விடணும். அப்போது வந்து உங்களுக்கு பருவத்துக்கு வரப்போ பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கெடாரி வந்து கயலுக்கு வந்து இப்போ பக்கம் ஆயிடுச்சுங்க டெலிவரி. இன்னும் ஒரு 2 மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஃபீடு எப்படி கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா, அந்த பருவத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். கயலுக்கு முன்னாடி கருப்பி வந்துருச்சு, ஆனால் பிறந்தது முன்னாடி கயல் தான். அதுக்கப்புறமா தான் கருப்பி பிறந்தது. ஒவ்வொரு மாட்டுக்கும் வெவ்வேறு ஆகும் இல்லைங்களா. இப்போ கயல் வந்து நல்லா பெரிய மாடாக நெட்டாக அகலமாக ஆகும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவோடமே இப்போ கயல் பெருசாக இருக்குது. அந்த மாதிரி தான் மாடாக இருக்குது. அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பருவத்துக்கு வரும். இது வந்து கொஞ்சம் லேட்டாச்சு. 1 வருஷம் 5 மாதம் முழுசாக முடிஞ்சு 6வது மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் வந்து இது லைட்டாக சிம்டம்ஸே தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அது செட் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும்னா தாராளமாக 1 மாதத்துக்கு தொடர்ந்து ஒரு 50-50 கிராம் நைட்டு ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா, தாலியில் வந்து ஊற வச்சு ஆட்டி ஊற்றினோம்னா அது குடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். அது வந்து சீக்கிரமே பருவத்துக்கு வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஊசி போடுவீங்க இல்லையா, ஊசி போடுற ப்ராசஸில் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்படி ஆகாத பட்சத்துக்கு டாக்டரே வந்து உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க. இந்த மாடுக்கு செனை நிற்கிறதுக்கு வேப்ப எண்ணெய் வந்து 50 ml, நாட்டுக்கோழி முட்டை வந்து 3 இதை வந்து ஊற்றி விட சொல்லுவாங்க. மூக்கணத்தை பிடிச்சி நல்லா வாய் திறந்து ஊற்றி விட்ருங்க. ஒரு டைம் ஊற்றுனீங்கனாலே போதும். உங்களுக்கு முடியும்னா 2 டைம் கூட ஊற்றலாம். செனை வந்து சீக்கிரம் நின்றும் நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா தான் அப்புறம் ஊசி போட்டாச்சுன்னா நான் சொல்கிறது இந்த இது கொடுக்கறது. அப்புறம் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா அது நிற்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அது மேலே தண்ணி ஊற்றி விடணும். நல்லா கூலிங்காக வச்சுக்கணும். நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஹெச்எஃப்காக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கூலிங்காக வச்சுக்கிட்டிங்கனால அந்த இது வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி அதுக்கு செட் ஆயிரும். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவலை மாட்டுக்கு வந்து ரேட்டு இதாக இருக்குது, நீங்கள் எப்படி வாங்கினீங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்க. செவலை மாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி காலையில் ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்டேன். இது நல்ல மாடுங்க. என்ன காம்பு மட்டும் கொஞ்சம் வைய காம்பு விகத்தமாக இருக்குது, கறக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குதுங்க. மற்றபடி வந்து இதில் எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். 6 to 7 லிட்ரு பால் வரும். அதுக்கு மேலேயே வரும். நம்ம நல்லா ஃபீடு கொடுத்தோம், மக்காச்சோள பூட்டையெல்லாம் போட்டோம்னா ஃபுல்லாக பால் வரும். எந்த ஒரு சிரமமும் இல்லை. ஊசியெல்லாம் போட்டால் டக்குன்னு செட் ஆயிடும். இந்த மாதிரி சாஹிவால் வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்குன்னா ஃபேட்டுக்கும். இந்த மாதிரி செனை ஊசி வந்து இதுக்கு கிராஸ் கூட நம்ம இப்போ போட்டுக்கலாம். டாக்டர்கிட்ட கேட்டோம் நாங்கள், செவலைக்கு வந்து அப்படி மாற்றி போடலாமான்னு. கிராஸாக போட்டுக்கலாம், ப்யூர் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பருவத்துக்கு வர்றப்போ அதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அது வர்றதுக்கு என்ன பண்ணணும், அது வந்ததுக்கப்புறம் முட்டை கொடுத்து அந்த ஊசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒவ்வொரு இதுங்க. இன்னும் வந்து ஒரு மாடு வந்து கன்று போட்டு 5-6 மாதம் ஆச்சு, ஆனால் இன்னுமே வந்து அது ஒரு சிம்டம் கூட காட்டலை. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு, இதுக்கு வந்து காலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அதுக்கு உபத்தனியத்தை கொண்டு வந்துருச்சு. உள்ள சீயாட்ட சேர்ந்து அதுக்கு நாங்கள் எவ்வளோ வைத்தியம் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் மாடு நார்மல் ஆகிட்டு வருது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறப்போ நீங்கள் வந்து
மாடு கொஞ்சம் தெம்பானா தான் இதாகும் அப்படின்னா கடலை புண்ணாக்கு, அது வந்து மெயின் டிப்பு. கடலை புண்ணாக்கு வந்து வாங்கி டெய்லியுமே வந்து அதுக்கு தாலியில் வந்து ஒரு 1 கிலோ கப்பில் 1/2 கிலோவுக்கு மேலேயே ஒரு நேரத்துக்கு தான் ஒரு நாளைக்கு போடுறோம். 1/2 கிலோ அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா கொஞ்சம் மாடு தெப்பு தேர்னா அது வந்து நல்லா பருவத்துக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாடு வந்து நம்மளுக்கு செட் ஆகிறதுல தாங்க இருக்குது. ஒவ்வொரு மாடு வந்து டக்குன்னு செனையாயிக்கும், செனை நின்றுக்கும், இதெல்லாம் செட் ஆகிக்கும். ஒவ்வொன்று கண்ணுக்குட்டியிலிருந்தே வந்து வராது, அது பருவத்துக்கு வர்றதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது மாடுக்கு வந்து எத்தனை மாதத்தில் கறவை விடணும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவலைக்கு வந்து 6 மாதம் முடிய போகுது, 7 மாதம் தொடங்க போகுது, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கறவையை விட்டுட்டோம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாடோட கண்டிஷன் பார்க்கணும். மாடு வந்து கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்குது தாங்கிக்கும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகவே கறவை விடலாம். மாடு வத்தலமாக வந்து கறந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு சத்துமே கண்ணுக்குட்டிக்கும் இருக்காது, மாட்டுக்கும் இருக்காது, டெலிவரி பண்ணுறதுக்கு அதுக்கு இதாகவும் இருக்காது. நாங்கள் வந்து செவலைக்கு 6க்கு பாதியிலேயே நிப்பாட்டிட்டோம். நீங்கள் வந்து அதே மாதிரி உங்கள் மாடுகளை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, 9 மாதம் ஆச்சு ஆனால் மாடு வந்து இன்னுமே மடி வைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் மடி வைக்கலைங்கிற பட்சத்தில் ஒரு டிப் வந்து என்னென்னா உளுந்தம் போட்டு வந்து போடலாம். கருப்பு உளுந்தம் போட்டு கடையில் விற்பாங்க, அது போடுங்க, மடி விடும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாடு வந்து கடைசி நேரத்தில் கண்ணு போடுறப்ப சடனாக மடி இறக்கும். எங்களது இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா மடி வந்து சின்னதாக தான் இருக்குது. இப்போ இதோட மடி இது ஒரிஜினலே கிடையாது, இது சின்னதாக தான் இருக்குது. ஆனால் கண்ணு போடுற டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சடனாக மடி இறக்கும் பாருங்க. அந்த கண்ணு போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட மடி சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு மடி இறக்கும். இந்த மாதிரி நிறைய மாடுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நாம் தான் பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். கட்டுத்தாரையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நோய் தடுப்புலேருந்து மாடுகளை பாதுகாக்கிறது அதை விட முக்கியமான விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லியும் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன், சொல்கிறேன். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயுமே நான் உங்களுக்கான பதிவுகளை போட்டுட்ருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கருப்பி வந்து டக்குன்னு செனை பிடிச்சிருச்சு, அதே மாதிரி சொல்கிறது மறந்துடாதீங்க. ஊசி போட்டு கரெக்டாக 3 நாளில் பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள்லையோ பிளட்டு வந்து அதிகமாக வந்துருந்தது அப்படின்னா செனை வந்து கன்ஃபார்மாக நின்றுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அதுக்கு டவுட்டே பட வேண்டாம். இப்போ வந்து புது மாட்டுக்கு போட்டு பிளட்டு வந்தது, அதெல்லாம் கன்ஃபார்மாக நின்றுச்சுன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதனால் அந்த மாதிரி இருந்தால் அதை பயந்துக்காதீங்க, பிளட்டு வருது என்ன பண்ணுறதுன்னு. இது ஒரு நல்ல இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறதுக்கான சிம்டம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து இனிமேல் வந்து கேட்குற டவுட்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் ஒவ்வொன்றா போடுறேன். நீங்கள் டெய்லியும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெயில் காலத்தில் மாடுகளை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஃபாகர் இருந்ததுன்னா ஃபாகர் போட்டு விடுங்க, இல்லை தண்ணி குடத்துல பிடிச்சினாலும் ஊற்றி விட்ருங்க மேலே. அதுகளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இழப்பு வாங்காது. கத்தாழை, எலுமிச்சை இதெல்லாம் மாடுகளுக்கு அதிகமாக சேர்த்துறப்ப மாடுகள் வந்து கூலிங்காக இருக்கும். பால் திறன் வந்து குறையாமல் நம்ம அதிகமாக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.